நண்பருக்குரிய அருமை பெருமக்கள், சுபவுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகம் எந்த உலகமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் வாழ முடியுமா என்றால் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது. அல்லாஹ்வை மறைத்து விட்டு வாழ முடியுமா என்றால் அல்லாஹ்வை மறைத்து விட்டும் வாழ முடியாது. அல்லாஹ்வை மறந்து விட்டு வாழ முடியுமா என்றால் அல்லாஹ்வை மறந்தும் வாழ முடியாது. அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், அதாவது நாம் அல்லாத படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வரக்கூடிய உண்மையான நேர்வழி, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வரக்கூடிய உண்மையான நேர்வழி எங்கே இருக்குகிறது என்று தேடிக்கொண்டே இருப்பார்கள். அதாவது உலக வாழ்க்கையில் நம்ம என்னத்தை தேடுறோங்க? இருப்பதற்கு வீட்டை தேடுகிறோம், உடுத்துவதற்கு துணியை தேடுகிறோம். இருப்பதற்கு வீட்டை தேடுகிறோம், உடுத்துவதற்கு துணியை தேடுகிறோம், உண்பதற்கு உணவை தேடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆனால் நம்மளுடைய முன்னோர்களிலே நல்லவர்கள் எல்லாம் படைக்குகிற பொழுதே நல்லவர்களாக படைக்கப்பட்டவர்கள் அல்லது உலகத்திற்கு நல்லவர்களாக மாறியவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? இதையெல்லாம் தேடவில்லை. இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய, இதுக்காக நாம் கஷ்டப்படுகின்றோம், உணவுக்காக, உடைக்காக, இருப்பிடத்திற்காக நாம் கஷ்டப்படுகின்றோம். ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இன்றைக்கும் கூட நல்லவர்கள் எதை தேடுகிறார்கள் தெரியுமா? இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்றை தேடுறாங்க. என்னத்தை தேடுறாங்க? ஹிதாயத்தை தேடுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைத்து விடுமையானால் அன்பிற்குரியவர்களே, இதுவெல்லாம் சர்வசாதாரணம். ஹிதாயத்தேங்க முக்கியம். ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்து அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து கிடைக்கப்பட்டு விடுமையானால் அல்லாஹ்வே நம்மளுடைய கையில கிடைச்ச மாதிரிங்க. அல்லாஹ் நம்மளுடைய கையில கிடைத்து விட்டால் உங்க உணவும் உடுத்த உடையும் இருக்க இடமும் கிடைப்பது என்ன சர்வசாதாரண விஷயம் இல்லையா? இது பெரிய விஷயமா? அன்பிற்குரியவர்களே, அதாவது நம் அல்லாத படைப்பிலேயே மிகச்சிறந்த மிக நல்ல படைப்புன்னு எடுத்தா ஜின்கள் தான். ஜின்களை போன்று நல்ல படைப்பும் கிடையாது, ஜின்களை போன்று கெட்ட படைப்பும் கிடையாது. அதுபோல மோசமான படைப்பும் கிடையாது, அதுபோல நல்ல படைப்பும் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே ஜின்கள் தௌராத்தை பின்பற்றி வந்தார்கள். ஜின்களுக்கு மௌத்துங்கிறது கிடையாது. எது வரைக்கும்? கியாமத் வரைக்கும் ஜின்களுக்கு மௌத்து கிடையாதுங்க. ஜின்களுக்கு அழிவு கிடையாது. கியாமத்துக்கு முன்னால் தான் அவர்களுக்கு மௌத் என்பது உறுதியாக்கப்பட்ட விஷயம். கியாமத்துங்கிற பொழுது எல்லாமே மௌத்து. எல்லா உயிரையும் வாங்கக்கூடிய இஸ்ராயீலே என்ன செய்வார்? அவரே மௌத்தாக்கப்படுவார். உலகத்தை எல்லாம் அவர் மௌத்தாக்குகிறார். அவரை யார் மௌத்தாக்குவார்? எல்லாம் மௌத்தாக்குவாங்க. அப்ப ஜின்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தௌராத்தி வேதத்தை பின்பற்றி அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வேதங்களை ஜின்கள் பின்பற்றுவார்கள். ஒரு தடவை என்ன செய்யறாங்க? அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தாயிஃபுக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. தாயிஃபை பற்றி உங்களுக்கு தெரியும், அது சொல்ல தேவையில்லை. தாயிஃபுக்கு போயிட்டு திரும்பி வருகிற பொழுது நகுலா என்று சொல்லக்கூடிய ஓடையில என்ன செய்யறாங்க? தங்குறாங்க. நகுலா என்று சொல்லக்கூடிய ஓடையில தங்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடையில் இரவனுடைய 3வது பகுதியில் எழுந்திருத்தி என்ன செய்கின்றார்கள்? தொழுது விட்டு சுபுகு தொழுகைக்கு முன்னால் திருக்குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுது முடித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கொண்டிருக்கையிலே ஜின்கள் ஒரு கூட்டம் என்ன செய்கின்றார்கள்? அந்த வழியிலே வருகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, ஜின்கள் ஒரு கூட்டம் அந்த வழியிலே வருகிறார்கள். வருகிற பொழுது அவர்களுக்கு குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்குகிறது. குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்குகிறது. உடனே தலைமை ஜின்னு சொல்லுது, ஏதோ ஒரு நல்ல சத்தம் கேட்குது, ஏதோ ஒரு நல்ல சத்தம் கேட்குது, வாங்க என்னான்னு போய் பார்க்கலாம். வந்து பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? திருக்குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கிட்டு இருக்காங்க. ஜின்கள் மனித ரூபத்திலே தான் வந்தார்கள். என்ன கருப்பா இருப்பாங்க? ஜின்களை இன்னைக்கு உலகத்துல பார்க்கலாம்ங்க. அவங்கள பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் தெரியுமா? அவங்களுக்கு கால் மத்தரம் இருக்காது. இன்னைக்கு சாதாரண ஜின்களை பார்க்கலாம், அவங்களுக்கு கால் மத்தரம் இருக்காது. வேறு எல்லா ரூபமும் எடுப்பார்கள். என்ன கருப்பாக வருவார்கள், அவ்வளவுதான். ஜின்களுக்கு நமக்கு மத்தியில் வித்தியாசம்.
வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவை நோக்கி ஓதிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாதியை அந்த ஓடையில் உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனே பின்னால் நின்று பார்க்குறாங்க. ஏன்னா நமக்கு தான் ஒரு பக்கம் கண்ணு, பெருமானாருக்கு 4 பக்கமும் அல்லாஹ் கண்ணை கொடுத்துருந்தான். நமக்கு மாதிரி கண்ணு இருந்தாலும் கூட பெருமானாருடைய எல்லா உறுப்புகளுமே எல்லா உறுப்புகள் மாதிரி. என்ன அப்போ வர்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தவர்கள் வந்து நிற்குகிறது தெரிந்து கொண்ட உடனேயே தலைமை தின்னு சொல்லுது, இன் சீத்து, தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்லுது, ஃபன் சீத்து, யாரும் போக வேணாம், கொஞ்ச நேரம் உட்காருங்க, வசுமாவு, நீங்கள் கேளுங்கள், பின்னஹாதிகில் கிராத்த, இந்த கிராத்து அஜாயிபும் இன தௌராத், தௌராத்துடைய வேதத்தை விட ஆச்சரியமானதாக இருக்குகிறது. நம்ம தௌராத்தை பின்பற்றிக்கிட்டு இருக்கோம், தௌராத்துடைய வேதத்தை விட ஆச்சரியமானதாக இருக்குகிறது, ஆகையினால் உட்கார்ந்து கேளுங்க அப்படின்னு கேட்குகிற பொழுது அன்பிற்குரிய அருமை பெருமக்களே கேட்டு முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்படியே தௌராத்தை அந்த இடத்திலே விடுறாங்க. தலைமை ஜின்னு கேட்குது, கேட்டங்கள்ல இது தௌராத்தை விட உயர்ந்ததா தௌராத்தில் உள்ளதா? அப்போ எல்லா ஜின்களும் சொல்லுகிறார்கள், தௌராத்தில் இருக்கிறதோடு சேர்த்து இன்னும் அதிகமாக நல்லது இதில் இருக்குகிறது, ஆகையினால் என்ன செய்யலாம்னு கேட்குற பொழுது எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம ஈமான் கொண்டுருவோம், இந்த வேதத்தை கொண்டு ஈமான் கொண்டு விடுவோம், இந்த வேதத்தை கொண்டு ஈமான் கொண்டு விடுவோம். அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்க தெரியுமா? ஆமன்னா பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்கிறோம். ஆமன்னா பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் கொடுக்கப்பட்ட இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு என்ன செய்கின்றோம்? ஈமான் கொண்டு விடுகின்றோம் அப்படின்னு ஈமான் கொள்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அப்போ உலகத்தில் நல்ல படைப்புகள் எதை தேடியது? நல்ல மனிதர்கள் எதை தேடுவார்கள்? உண்ண உணவு இருப்பிடத்திலாம் தேட மாட்டாங்க. அவங்க எதை தேடுவாங்க? ஹிதாயத்தை தேடுவார்கள். ஹிதாயத்தை தான் தேடுவாங்க. ஒரு மனிதனுக்கு ஹிதாயத் கிடைத்து விட்டால் உலகம் எல்லாமே லேஸ். உலகத்தில் எதுவுமே கஷ்டம் இல்லைங்க. எதையும் கஷ்டப்பட்டு தேட வேண்டிய அவசியமே கிடையாது. அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், அல்லாஹ் அதை குர்ஆனில் சொல்றான். 28வது ஜுஸூல ஜின்னுடைய சூறானே ஒரு சூறா இருக்கு, 3 பக்கம். அதில் ஆரம்பத்தில் சொல்றான், குல் ஊகி இலைய அன்ன குஸ்தமா நஃபரும் மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா சமீனா குர்ஆனன் அஜபா. அதாவது அவங்க ஒரு கூட்டம் வர்றாங்க, வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கொண்டிருந்ததை பார்த்து விட்டு சொல்லுகிறார்கள், இன்னா, அதாவது குல் ஊகியிலே அன்ன உஸ்தமா நஃபரும் மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா சமீனா குர்ஆனன் அஜபா. இது இன்னும் ஒரு ஆச்சரியமான குர்ஆனை நாம் கேள்விப்படுகின்றோம். இது ஒரு ஆச்சரியமான குர்ஆனை கேள்விப்படுகின்றோம். ஆகையினால் இதில் இருக்கக்கூடியது தௌராத்தில் இல்லாததெல்லாம் இதில் இருக்குகிறது. ஆகையினால என்ன செய்யலாம்? இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபை ஏற்றுக்கொள்ளலாம். ஊகி இலைய அன்ன உஸ்தமு நஃபரும் மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா சமீனா குர்ஆனன் அஜபா யஹ்தி இல ருஷ்தி. இந்த குர்ஆன்ல என்ன இருக்குது? நேர்வழி இருக்குது. ஆமன்னா பிஹி, இதை கொண்டு நாம் என்ன செய்வோம்? யஹ்தி இல ருஷ்தி ஃபஆமன்னா பிஹி, நம்ம என்ன செய்வோம்? இதை கொண்டு ஈமான் கொள்ளுவோம். வலா நுஷ்ரிகு பிஹி ஷைஆ, இதை என்ன செய்ய தேவையில்லை, நம்ம வெறுக்க தேவையில்லை என்று ஈமான் கொண்டவர்களாக என்ன செய்கிறார்கள்? அந்த இடத்திலிருந்து போய் ஜின் கூட்டத்தார்களை எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள், ஒன்று கூட்டி சொல்லுகிறார்கள், இப்படி ஒரு வேதத்தை நாங்கள் கேட்டோம், கேட்டு என்ன செஞ்சங்கன்னு கேட்கிறாங்க. என்ன வேதம்ங்கிறாங்க, அதை சொல்றாங்க. என்ன செஞ்சங்கன்னு எல்லா ஜின்னுங்களும் கேட்கிற பொழுது நாங்கள் ஈமான் கொண்டு வந்து விட்டோம். அப்படி எல்லா ஜின்களும் ஈமான் பண்றாங்க. அப்ப தௌராத்தை பின்பற்றி கொண்டிருந்த ஜின்கள் அப்படியே திருக்குர்ஆன் ஷரீஃபை என்ன செய்கிறார்கள்? முழுக்க முழுக்க ஈமான் கொள்கிறார்கள். அன்பிற்குரியவர்கள், ஆக நம்ம தான் என்ன செய்வோம்? சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கொள்கைகளை மாற்றுவோம், கோட்பாடுகளை மாற்றுவோம். ஆனால் நம் அல்லாத எல்லா படைப்புமே என்ன, ஏதோ ஒரு வேதத்தை பின்பற்றக்கூடியதாகத்தான் இருக்கும். வேதம் இல்லாமல் உலகத்தில் வாழுமா என்றால் உலகத்தில் வேதம் இல்லாமல் வாழாது. ஆகையினால் தான் நம் அல்லாத எல்லா படைப்புக்குமே என்ன லேசு? இருப்பிடம் லேசு, உண்ண உணவு லேசு, உடுத்த உடை லேசு, அதுகளுக்கெல்லாம்.
அவைகளுக்கெல்லாம் இந்த மூணுமே கஷ்டம் இல்லை. நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்தில் சந்தேகமாக இருப்பதனால் தான் இந்த மூணையும் தேடுவதிலேயே காலத்தை கழிக்குகிறோம். நமக்கு இது கஷ்டமாகவும் தெரியுதுங்க. ஆகையினால என்ன செய்யணும்? உலக வாழ்க்கையிலே இதை தேடலாம். ஆனால் இது சாதாரணமாக வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய என்னத்தை தேடணும்? நேர்வழியை தேடணுங்க. நேர்வழி தாங்க ரொம்ப முக்கியம். நேர்வழி நம்மளுடைய கையிலே கிடைத்து விடுமையானால் இதுவெல்லாம் சர்வசாதாரண விஷயம். இதை பற்றி என்ன தேவையில்லை, கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. இது கிடைத்தால் உலகம்தான் நடக்கும். உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இருப்பிடம் கிடைத்தால் உலகம்தான் கிடைக்கும். ஆனால் நேர்வழி கிடைச்சிருச்சுன்னா உலகமும் கிடைக்கும், ஆகிரத்தும் கிடைக்கும். கண்ணுக்கு, காதுக்கு, கல்வுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நேர்வழி கிடைத்து விட்டால் சர்வசாதாரணமாக தெரியும். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆனால் புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம், விளங்கிக் கொள்வது ரொம்ப கஷ்டம். விளங்கிக் கொள்வது ரொம்ப கஷ்டங்க. கல்லை உடைப்பது கஷ்டம். ஆனால் நாம் உடைக்கக்கூடிய கல்லை கஷ்டப்பட்டு உடைத்தாலும் கூட அதுக்குள்ளே இருக்கிறது மாணிக்கமாக இருந்தால், மரகதமாக இருந்தால், தங்கமாக இருந்தால் நம்மை போன்று அதிர்ஷ்டசாலி என்ன கிடையாது, உலகத்தில் யாருமே கிடையாது. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆக என்ன, ஹிதாயத்தை கையிலே எடுத்தவர்கள் உடைக்கக்கூடிய கல் மரகதமாக இருக்கும், மாணிக்கமாக இருக்கும், தங்கமாக இருக்கும். இந்த உலகத்தை கையில எடுத்தவர்கள் உடைக்கக்கூடிய கல்லு என்னவா இருக்காது? கருங்கல்லாக கூட இருக்காது. கருணை தரக்கூடிய கருங்கல்லாக கூட இருக்காது. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆக இதுதான் நல்லவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. இதுதான் நல்லவர்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்த வாழ்க்கை. இந்த வழியை பின்பற்றினால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் தபாரக் வ தஆலா அந்த நல்ல ஹிதாயத்துடைய வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் இந்நாளல்ல எந்நாளும் கொடுத்து எல்லா உலகத்திலும் வெற்றி பெற்ற மனிதர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. வாகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார். அல்லாஹும்ம ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பவுனா சிகாரா வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.